காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 241. தகுதி தடைகள் சில. அந்த காலத்தில் ரொம்பவும் நீச்சத்தனமான ஒரு காரியத்தை பண்ணினவனை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஏற்றி ஊர்வலம் விடுவது வழக்கம். தாங்க முடியாத அவமானத்தில் தப்பு நன்றாக மனசில் பட்டு மறுபடி அம்மாதிரி அவன் பண்ணாமல் இருப்பதற்குத்தான் இப்படி செய்தார்கள். குற்றவாளிகளையும் கௌரவமாக நடத்த வேண்டும், ஜெயிலை டிராவலர்ஸ் பங்களா மாதிரி சௌக்கியமாக்கி தர வேண்டும் என்று ஆரம்பித்தால் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் யுகத்தில் எவருக்கும் அங்கேதான் போய் சுகவாசம் பண்ணலாமே என்று தூண்டிவிடுகிற மாதிரி ஆகிறது. மனுஷாபிமானம் என்பது தப்பு பண்ணுபவன் நல்ல மனுஷனாக முன்னேறுவதை கெடுப்பதற்கே தூண்டுகோலாகிவிடக்கூடாது. எதிலும் பாத்திரம் அறிந்து செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பழைய நாளில் கழுதை மேல் ஏறினவனுக்கும் ஃபோர்ஜரி பண்ணினவனுக்கும் சபையில் இடமில்லை. இதை கழுதை ஏறினாரையும் கூடலேகை செய்தானையும் குடவோலை எழுதி புகை இடம் பெறாததாகவும் என்று சாசனத்தில் சொல்லியிருக்கிறது. கூடலேகை என்றால் பொய் கையெழுத்து, லேகை என்றால் எழுதப்படுவது, கூடம் என்றால் பொய், மோசடி ஃப்ராட் என்பது, கூடலேகை என்பது ஃபோர்ஜரி